ஹலோ ஆர்மி பரீஸ். இன்னைக்கு நம்ம ஆரம்க்கு ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் பொசசிவ் சிஇஓ. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ பொசசிவ் ஹஸ்பண்ட் சிஇஓ. ஓகேவாடா. ஸோ வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஆரம்பிச்சிடலாம். நான் வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு எஃப்எஃப் போடுறதே விட்டுருந்தேன். எஃப்எஃப் அண்ட் ஒன் ஷாட் நான் ரெண்டும் போடுறதே விட்டுருந்தேன். பிகாஸ் யாரும் வந்துட்டு என்னோடய வீடியோஸ்க்கெலாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்துட்டு அதனால் ஜஸ்ட் ஷார்ட்ஸ் மட்டும் போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு அதை கூட வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கும் வந்துட்டு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு ஜஸ்ட் ஷார்ட் மட்டும் போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு உங்களுக்கு எஃப்எஃப் ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு அதுக்கு ஏற்றப்பல வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன்டா. ஸோ வந்துட்டு யாருக்கு வேணும் அப்படின்றதே நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்துட்டு ஷியோராக டெஃபினட்டாக நீங்கள் கேட்குறீன்றதுக்காவது நான் வந்துட்டு போட்டுருவேன். ஓகேடா, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு இது வந்து ஒன் ஷாட். ஸோ வந்துட்டு மை பொசசிவ் ஹஸ்பண்ட் சிஇஓ. ஸோ வந்துட்டு இப்போது ஒயனை தான் பார்க்குறோம். அது எந்த ஒரு இன்டராக்ஷனும் எப்போவுமே கொடுக்க மாட்டேன். ஸோ வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறலாம். ஸோ வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ ஒயன், ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அப்பா அம்மா யாருமே இல்லை. ஸோ வந்துட்டு அவங்க காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு சாரிடா. ஸோ அவங்க காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்பா அம்மா சிபிலிங்ஸு ஸோ யாருமே இல்லை. ஸோ வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப நல்லா ஒரு பாசத்துக்காக ஏங்குகிற ஒரு கேர்ள். ஸோ வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு யாருமே வந்துட்டு வந்து பேசினாங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ வந்துட்டு அவங்க அது வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு அது முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே கூட அது எப்படியாவது வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நம்மள்ட்ட வந்து கேட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்துக்காகவே வந்து அவங்க செஞ்சு கொடுக்குற ஒரு கேர்ள். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு ரொம்பவே வந்து இறக்கம் இருக்கும். ஸோ வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு நிறையா வந்துட்டு அன்பு பாசம் ஸோ அந்த மாதிரி காட்டுற ஒரு கேர்ள். ஸோ வந்துட்டு ஸோ வந்துட்டு அவங்களுக்குண்டு கேர்ளாக இருந்தாலும் ஸோ அவங்கக்கிட்ட யாருமே இல்லை. ஸோ ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த சைடு காலேஜில் ஸோ காலேஜே ஒயனோட அழகுக்கு அடிமன் தான் சொல்லணும். எஸ்டா, ஒயன் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஒயன்ற நேம் மட்டும் அழகு இல்லை, அந்த நேமுக்கு தகுந்தாப்புல ஒயனும் அந்த கேர்ளும் அவ்வளோ அழகாக இருப்பாள். ஸோ வந்துட்டு அவளோட கண்ணை மீன்கள் மாதிரியும் ஸோ நோஸு ஸோ கூர்மையான ஒரு அழகான ஒரு நோஸ். ஸோ லிப்ஸ் அது சொல்லவே வேணாம். அந்தளவுக்கு யார் பார்த்தாலும், அதாவது எந்த பசங்க பார்த்தாலும் ஸோ வந்துட்டு இந்த பொண்ணை ஒரு தடவையாவது நம்ம கிஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கே கொண்டு போயிடும் அந்த லிப்ஸு. ஸோ அதே மாதிரி தான் ஸோ அந்த காலேஜில் பசங்க எல்லாருக்குமே ஸோ வந்துட்டு ரொம்பவே க்ரஷ் அப்படின்னு சொல்லலாம். க்ரஷ் என்று மட்டும் சொல்ல முடியாது. ஒரு சில பசங்க உயிரை கொடுக்குற அளவுக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒயனை. ஸோ வந்துட்டு இதெல்லாம் ஒயனுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொருத்தனும் வந்து ஒவ்வொரு நாளும் ப்ரொப்போசல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு க்ரீட்டிங் கார்டையாக நீட்டுவானுங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒயனுக்கு நிறையாவே நடந்திருக்கும். பட் ஒயன் எதிர்பார்க்குற கேரக்டர் அப்படின்ற ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒயன் இது வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி, அந்த மாதிரி இது வரைக்கும் ஒயன் பார்க்கவே இல்லை. அதாவது அந்த மாதிரி ஒரு பர்சன் ஒயன் நினைக்கிற அந்த கேரக்டரில் இருக்கிற அந்த பர்சன் ஸோ இன்னுமே வந்துட்டு பார்க்கவே இல்லை. ஒயன் ஸோ அதனால் அவங்களோட அந்த படிப்பில் மட்டும்தான் இப்போ அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போது ஒயன் தான் ஸோ வந்துட்டு அவங்களோட காலேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒயனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சைடு காலேஜில் சுற்றுற பசங்க, இன்னொரு சைடு அப்பா அம்மா இல்லாத சோகம் அப்படின்னு இருந்தாலும் ஒயனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ காலேஜில் பாதி பேர் ஒயனோட ஃப்ரெண்டு அப்படின்னே சொல்லலாம். எஸ்டா. ஸோ அந்தளவுக்கு அவங்க ஒரு அழகான பொண்ணு. ஸோ அழகான கேரக்டர் இருக்கிற ஒரு பொண்ணு. எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு மற்றவங்களுக்காக யோசிக்கிற பொண்ணு, அடுத்தவங்களுக்காக உதவுற பொண்ணு அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்மளோட ஒயன். ஸோ வந்துட்டு ஒயன் தான் ரொம்பவே வந்துட்டு ஒரு கவலையோடு உட்காந்துருக்குறாங்க. அதோட கோபம் கலந்த ஒரு கவலையோடு உட்காந்துருக்குறாங்க. ஸோ அப்போது ஒயனோட ஃப்ரெண்டு ஸோ அவள் தான் வரா. ஸோ அவளோட பேர் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ என்ன வைக்கலாம், சரி ஓகே நம்ம இப்போதைக்கு ஃப்ரெண்டு அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ ஒயனோட ஃப்ரெண்டு
கேர்ள் தான். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு கேட்குறா, "இன்னும் எப்போ பார்த்தாலும் உன்னோட மூஞ்சி இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. பட் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குன்னா என்ன காரணம்?" அப்படின்ட்டு அவ கேட்குறா. ஒயன் அது ஒன்றும் இல்லடி. அது வந்து என்னன்னா, என்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னன்றது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பிகாஸ் என்கிட்ட யார் வந்து பாசமாக பேசினாலும் சரி, அக்கறையாக பேசினாலும் சரி, நடந்துக்கிட்டாலும் சரி, அவங்கள இக்னோர் பண்ணுற எனக்கு மனசு வராது. ஸோ அதுக்கு என்னடி இப்போது? அதுதான் உன்னோட குணம் அப்படின்றது இந்த காலேஜுக்கே தெரிஞ்சதாச்சே. அதாவது உன்னோட சுச்சுவேஷனும் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் சொல்கிறா, அந்த பொண்ணு ஃப்ரெண்டு சொல்கிறா. ஸோ வந்துட்டு ஒயன், அது இல்லடி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களோட மனசை உடைக்கிறேன். அவங்க மேலே எனக்கு லவ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி, பட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க அவங்களோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு டெய்லியும் ரோஸு, க்ரீட்டிங் கார்டு இதெல்லாம் கொண்டு வந்து தராங்கடி. எனக்கு அவங்க இந்த மாதிரி கொண்டு வந்து தந்து அவங்களோட அந்த லவ்வை நான் பொய்யாக்கி அதை அவங்களோட மனசையே உடைக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க நொய்யன். ஸோ அந்த பொண்ணு ஃபன்னியாக சொல்கிறா, அப்போனா அந்த பையன்களை ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறான். ஏய், சி வாய் மூடுறி. அது ஒன்றும் இல்லடி. நான் பார்க்குற பர்சன், நான் எதிர்பார்க்குற அந்த கேரக்டர் இருக்கிற பர்சன் ரொம்பவே ரொம்பவே நல்லவனாக இருக்கணும். நான் எதிர்பார்க்குற எல்லாரும் நல்லவங்க தான். எனக்கு இது வரைக்கும் வந்து ப்ரப்போஸ் பண்ணவங்க, க்ரீட்டிங் கார்டு கொடுத்தவங்க எல்லாமே நல்ல பர்சங்க தான். ஸோ அது நல்ல பர்சனும் கூட. பட் இருந்தாலும் நான் எதிர்பார்க்குற அந்த கேரக்டர் யார்கிட்டேயுமே இல்லடி. நான் நான் என்னோட சின்ன வயசில் இருந்த நான் அம்மாக்காக, அப்பாக்காக, அவங்களோட பாசத்துக்காக நான் ரொம்பவே ஏங்கி ஏங்கி வளர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு வர்ற ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னா, நான் அவங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்கேன், இப்படியெல்லாம் இருக்கேன் அப்படின்றத தாண்டி அவன் எனக்கு ஒரு அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்டி. என்னோட ஆசைங்க எல்லாத்துக்கும் அவன் அது தப்பாக இருந்தால் அதுக்கு கண்டிக்கவும் செய்யணும்டி. அந்த ஆசைங்களுக்கும் அவன் வழி விட்டு நிற்கணும்டி. அதாண்டி என்னோடய கேரக்டர். ஸோ அதாவது நான் ஆசைப்படுற கேரக்டர். ஸோ அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆள் இனிமேட்டு தாண்டி செய்யணும். டேய் டேய் போடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த மாதிரி தான் உட்காந்து பேசி இருக்கிறாங்க. ஸோ இந்த சைடு பார்க்கலாம், இந்த சைடு நம்ஜூன் தான். நம்ஜூன் ஒரு பர்சன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அதாவது அந்த கிளைண்ட் மீட்டிங் ஸோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ஜூன் அவன் வந்துட்டு அந்த பில்டிங்லேயே ஸோ வந்துட்டு ஒரு 5th ஃப்ளோரில் இருக்கிறான். ஸோ வந்துட்டு அங்கே தான் ஒரு மீட்டிங் மாதிரி போய்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாரும் எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட தான் மீட்டிங் போய்கிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கிளைண்ட் பேசிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்குறது மாதிரி வந்துட்டு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இதே மாதிரியே வந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து நிறையா வந்துட்டு ஒரு டீல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஒரு இதை மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒர்க்கை வந்து நம்ம முடிச்சு கொடுக்கணும். ஸோ அப்படின்றது மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு ஸோ வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. நம்ஜுன்னா ஸோ அதோட ஹெட்டு, அவன் சிஇஓ. ஸோ வந்துட்டு அவனோட ஆஃபீஸ் தான் அது. அவன் அதை ஓனாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு நம்ஜுனோட அப்பாவோட சொத்து ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ அவன் ஓனாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அது ஒரு ஆசை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்பர் 1 பிஸ்னஸ் இயர் சாரிடா பிஸ்னஸ் ஆஃப் த இயர். ஸோ வந்துட்டு அவன் தான் நம்பர் 1ல் இருக்கிறான். ஸோ வந்துட்டு அவனுக்குன்னு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி அது இருக்கணும் அப்படின்றது உனக்கு அவனோட ஆசை. பிகாஸ் அவனுக்கு ஸோ அவங்க ஃபேமிலியாக இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி அவனுக்குன்றது வந்து எதுவுமே செஞ்சது கிடையாது. ஸோ வந்துட்டு அவன் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வச்சதுமே கிடையாது.
ஸோ, அதனாலேயே என்னவோ நாம்ஜூனுக்கு அப்டின்னா, ஸோ அது நாம்ஜூனுக்கு மட்டும் தான் இருக்கணும். அப்டின்ற ஒரு மைண்ட் தாட் அவனுக்கு செட் ஆயிருச்சு. ஸோ வந்து நாம்ஜூன் அவன் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்தே ஸோ வந்துட்டு அவனோட காலேஜ் லைஃப்லயே ஸோ அவன் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் எல்லாம் போயிட்டு ஸோ இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருப்பான். ஸோ வந்துட்டு இவங்க 2 பேரோட லைஃப்ல இவங்க எப்படி சேர போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டு வாங்கடா இப்போ தொடர்ந்து நம்ம வந்துட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ வந்துட்டு இப்படியே தான் நாட்கள் நகருது. ஸோ வந்துட்டு இவன் இப்படியே இந்த மாதிரி கம்பெனி அப்படின்ட்டு ஸோ கம்பெனியே கட்டிக்கிட்டு அழ வேண்டியது தான் எப்போ பார்த்தாலும் அவன் சொல்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு டம்ஜனோட டேடி தான் ஸோ அவனுக்கு ஒரு மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் ஸோ அவனுக்கு மேரேஜ் பண்ணுற பேச்சு ஸோ அது போய்கிட்டு இருக்கு அவங்களோட வீட்டில். பட் இது நாம்ஜூனுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ நாம்ஜூன் எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு போவான் வருவான். ஸோ அவனோட வேலையிலையும் ஸோ பர்ஃபெக்டாக ஸோ அதை பார்க்குற மாதிரி ஸோ எப்போவும் அது மாதிரி தான். ஸோ வந்துட்டு நாம்ஜூனோட அம்மா தான் ஸோ அவன்கிட்ட வராங்க. ஸோ அவனோட ரூமில் ஷவர் பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு அவனோட கிளாத்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இதே மாதிரியே தான் ஸோ அவங்க அம்மா வந்து டோரை நாக் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே வராங்க. ஸோ வந்துட்டு அந்த நாம்ஜூன் அந்த ஷர்ட்டை போட்டுட்டு ஸோ வந்துட்டு அது வந்து ஹிப்க்கு கீழே அந்த ஷர்ட்டை இறங்குற மாதிரி ஸோ அதை இழுத்து விட்டுக்கிட்டு நிற்கிறான். ஸோ நாம்ஜூனோட அப்பா உள்ளாக்க வராங்க. ஆமாம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை இழுத்து விட்டுட்டு கேட்குறான். ஸோ இழுத்து விட்டுக்கிட்டே கேட்குறான். ஸோ நாம்ஜூனும் ஸோ இந்த மாதிரி கேட்கவும் நாம்ஜூனோட அம்மா நாம்ஜூன் அது வந்து நாம்ஜூன் அப்படின்னு சொல்லி தயங்கி நிற்கிறாங்க. பிகாஸ் நாம்ஜூனுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மேரேஜில் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அவங்களோட டேடி தான் ஸோ அவனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான். ஸோ அதே மாதிரி ஸோ அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற இல்லாட்டி வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இந்த ஒர்க்கு நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி அதுலேயே போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் நாம்ஜூனோட டேடிக்கு. ஸோ வந்துட்டு அதனாலேயே வந்துட்டு நாம்ஜூனோட பிஹேவியரில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அவன் கோல்டாக நடந்துக்கிடுவான். ஸோ வந்துட்டு அவனுக்குன்னு ஒரு விஷயம் அப்படின்னா ஸோ அது வந்து பொசசிவாக இருப்பான். ஸோ அதே மாதிரி தான் நாம்ஜூன். ஸோ வந்துட்டு இதே மாதிரி தான் ஸோ இப்படியே இருக்க அவனோட பிஹேவியரில் சேஞ்சஸ் மாற்றம் தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ அவங்களோட டேடிக்கு ஸோ அதனால் வந்துட்டு இப்படியே இவனை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ஸோ வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு வீட்டையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிறணும். ஸோ வீட்லேயே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிறணும் அப்படின்றதுக்காகவே அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. பிகாஸ் மேரேஜ் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஸோ வீட்டையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிடுவான். ஸோ வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வீட்டில் நடக்குது. ஸோ வீட்டில் இருக்கலாம் இருப்பான் அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த தாட்டை ஸோ நாம்ஜூனோட டேடிக்கு. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நாம்ஜூன் கிட்ட தான் ஸோ வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அவன் ஸோ அவனோட ரூமில் இருக்கிறான். ஸோ வந்துட்டு அந்த ஃபோட்டோ கையில் வச்சுக்கிட்டு ஸோ அந்த ஃபோட்டோ அது பேக் சைடை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஃபோட்டோவில் ஒரு பொண்ணோட ஃபேஸ் இருக்கு. ஸோ அது பொண்ணோட ஃபோட்டோ அந்த பொண்ணோட ஃபேஸ் ஸோ அது அங்கிட்டு பேக் சைடு திரும்பி இருக்கு. பேக் சைடு வைக்க வேண்டியதை இவன் ஃப்ரண்ட்டில் வச்சு இப்போ அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்க்காம அப்படியே பேக் சைடு இந்த ஒயிட் கலரில் இருக்குமே ஸோ அந்த பேக்கை ஸோ அதையே வச்சுட்டு உட்காந்துருக்கான். பிகாஸ் நாம்ஜூனுக்கு விருப்பமே இல்லை அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு. பிகாஸ் அவனுக்கு கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை. ஸோ அன்றைக்கி நாம்ஜூனோட அம்மா அந்த ரூமுக்கு வந்துருந்துருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ பார்க்கலாம். ஸோ நாம்ஜூனோட அம்மா ஸோ வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க அவன்கிட்ட என்னன்னா நாம்ஜூன் உனக்கு டேடி மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. பிகாஸ் அம்மா எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். மேரேஜ் அப்படின்றது அது வந்து 2 பேர் வந்துட்டு ஜஸ்ட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒப்பந்தம் இல்லைம்மா. அது லைஃப்மா 2 பேருக்கும் பிடிச்சி பண்ணுற ஒரு விஷயம். அது கட்டாயத்தினால எப்படி பண்ண முடியும். கட்டாயத்தில் பண்ணினா அவளுக்கும் அந்த வாழ்க்கை பாதிக்கப்படலாம், எனக்கும் அந்த வாழ்க்கை பாதிக்கப்படலாம். 2 பேருக்காகவும் 2 பேரும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாம்ஜூன் நிறையா பேசியிருந்திருப்பான். பட்
நாம்ஜூனோட அம்மாக்கும் நாம்ஜூனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது அவங்களோட ஆசை. பிகாஸ் நாம்ஜூன் அந்த வீட்டுக்கே அவன் தான் ஒரே பையன். ஸோ வந்துட்டு அவனுக்காக நிறைய விஷயம் ஆசை ஆசையாக செஞ்சுருந்துருப்பாங்க அவங்க அம்மா. ஸோ இப்போது கொஞ்ச நாளாகவே நாம்ஜூன் அவனோட அந்த கம்பெனி 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 ஸோ இது மட்டும்தான் அவனோட மைண்டில் இருந்திருக்கும். பிகாஸ் கொஞ்ச நாள் லாஸில் போயிருந்திருக்கும் அவனோட கம்பெனி. ஸோ இப்போது அந்த லாஸ்ட்ல இருந்து அவன் ஃபர்ஸ்ட்ல வந்து நிற்கிறான். ஸோ இப்போவுமே கூட அவனோட அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் ஆகலை. ஸோ வந்துட்டு இன்னும் உழைக்கணும் இன்னும் உழைக்கணும் அப்படின்ற தாட் மட்டும்தான் அவனுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு தாட் மட்டும்தான் அவனுக்குள்ளே இருக்கு. ஸோ அதனால தான் நாம்ஜூன் சொல்லி இருந்திருப்பான், ஸோ இந்த மேரேஜில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு. பிகாஸ் நாம்ஜூன் நினைக்கிறான் மறுபடியும் நம்மளோட கம்பெனி லாஸ்ட்டில் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அவன் கம்பெனி அப்படின்றதுக்காக அப்படின்ட்டே இருந்திருப்பான். ஸோ நாம்ஜூனோட அம்மா ஸோ வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கும் உன்னோட மேரேஜை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஜூனா. ஸோ அது வந்துட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. நாம்ஜூனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பிகாஸ் நாம்ஜூனோட அம்மா அவங்க ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி, அது எந்த விஷயமா இருந்தாலும் வாயை திறந்து அவங்களுக்காக கேட்டுக்கவே மாட்டாங்க. பிகாஸ் நம்ம இதை சொல்லி மற்றவங்கள கஷ்டப்படுத்திடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம், இல்லாட்டி அதை நிறைவேறுமா போயிடுமோ அப்படின்ற ஒரு தாட்டிலேயே அவ்வளோக்கா வந்துட்டு வெளியிலப்படையாக எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு நாம்ஜூன் அவன் பிறந்ததுலேருந்து சரி, அவனுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து சரி, அவங்க அம்மா இப்படியே தான் இருப்பாங்க, இப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அவனுக்கு மேரேஜ் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஆசையை சொல்லியிருந்திருப்பாங்க அவன்கிட்ட வெளிப்படையாக. ஸோ நாம்ஜூன் ஸோ அப்படி அவங்க அம்மா கேட்டோன்னு அதுக்கு மேலே நாம்ஜூனுக்கு என்ன பேசுறது அப்படின்றது தெரியல. பிகாஸ் இது என்னோட ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்குமே அவங்களோட ஆசை இப்படி அப்படின்லாம் பேசியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ நாம்ஜூனுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியலை. ஸோ இது ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நாம்ஜூன் அந்த பிக்சர் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போது இந்த நாம்ஜூன் அந்த கையில் பிக்சர் வச்சுருக்கான் இல்லையா, ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அந்த பேக்வேர்ட்லேயே அந்த பிக்சரை வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அந்த பிக்சரை பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தாட்டு. ஓகேடா, நான் வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து சாரி, உங்கள் நேம் என்னன்றது சரியாக தெரியல. ஸோ வந்து உங்களுக்காக தான் நான் வந்துட்டு இந்த எஃப்எஃப் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு எனக்கு வந்து நான் சரியாக நேமை கவனிக்கலை. ஸோ வந்து கவனிச்சிருந்தாலும் நான் வந்துட்டு ஓப்பனாக வீடியோவில் சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்துட்டு ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஓப்பனாக வீடியோ சொல்கிறது வந்து ஓகே, பட் ஒவ்வொருத்தவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஸோ அதனால் அவங்களோட நேம் வந்துட்டு நான் ஓப்பனாக சொல்ல மாட்டேன். ஸோ வந்துட்டு ஓகே, நான் இதோட வந்துட்டு இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். எனக்கு 1 ஷாட் அப்படின்றதுலாம் வராது. மினிமம் நான் வந்துட்டு 2 ஷாட்டோட முடிச்சுக்க பார்க்குறேன்டா. ஓகேடா, பாய். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும். லைக் பண்ணாட்டாலும் பரவாயில்ல. ஸோ ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்ருங்க. ஓகே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. ஓகேடா, பாய்.